இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல எம்பி ஒருவர் துப்பாக்கியை காட்டி பெண்களை மிரட்டியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கு. அடுத்தபடி என்னன்னு சொன்னா, அமெரிக்காவை தற்பொழுது உலுக்கி இருக்கிற பெரும் பரபரப்பாக்கி இருக்கிற அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தால கைது செய்யப்பட்ட கோல் அலன் அவர்கள் அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தினை செய்வதற்கு முதல்ல வந்து ஒரு குறிப்பு ஒன்றை வந்து எழுதி வச்சிருக்கு. அந்த குறிப்பு தொடர்பாகவும் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல பெரியவிடான் பகுதியில வந்து பார்த்தோம்னு சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கு சொந்தமான ஒரு நிலம் ஒன்று இருக்குது. அந்த நிலத்தை பார்த்தோம்னு சொன்னா, அந்த நிலம் தொடர்பாக ஏற்கனவே வந்து கோர்ட்ஸ்ல வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, அந்த நிலத்துக்கு வந்து இவரான் உரிமையாளர். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, இன்னும் சில நபர்கள் வந்து அந்த நிலம் வந்து தங்களுக்கும் சொந்தம் என்று சொல்லி உரிமை கோரி இருக்கிறாங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா, ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கும் அந்த நபர்களுக்கும் இடையில வந்து பார்த்தோம்னு சொன்னா சில முரண்பாடுகள் வந்து ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா, மல்லாகம் நீதிமன்றத்தால வந்து இந்த பிரச்சனை தொடர்பாக வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு தான் சொந்தமான நிலம் என்று சொல்லி, இந்த நிலத்துல வந்து அவர் வந்து கட்டிடம் கட்ட முடியும் என்று சொல்லி வந்து தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அந்த நிலத்துக்கு வந்து போயிருக்கிறார். அந்த நிலத்துக்கு அவர் போயிருந்த டைம்ல பார்த்தோம்னு சொன்னா, அந்த நபர்களும் அந்த இடத்துக்கு வந்து அவரோட வந்து முரண்பட்டிருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா, ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மீது அங்க இருந்த 2 பெண்கள்ல வந்து ஒருவர் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி செய்திருப்பதாக வந்து சொல்லப்பட்டு அந்த பெண்ணும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, ராமநாதன் அர்ஜுன் அவர்களும் அந்த நபர்களை நோக்கி தனது துப்பாக்கியை காட்டி மிரட்டின காரணத்தினால வந்து அவரும் வந்து இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அமெரிக்காவில வாஷிங்டன் நகர்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து கூப்பிட்டு ஹில்டன் ஹோட்டல்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு விருந்து உபசாரம் ஒன்று வந்து மேற்கொண்டிருக்கு. அந்த விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த அறைக்கு வெளியால பார்த்தோம்னு சொன்னா, அந்த வெளியால வந்து பார்த்தோம்னு சொன்னா, அந்த அந்த விருந்து நடைபெற்ற அறைக்கு போற ஆட்களை எல்லாம் வந்து செக் பண்ணி அனுப்புவாங்க. அந்த இடத்துல வைத்து நபர் ஒருவர் வந்து துப்பாக்கியால அங்கிருந்த காவலாளி ஒருவர் மீது வந்து சுட்டிருக்கிறேன். சுட்ட நேரம் பார்த்தோம்னு சொன்னா, அவர் வந்து போட்டிருந்த சேஃப்டி ஜாக்கெட்ஸ் வந்து அவர் வந்து பாதுகாத்திருக்கு. அவருக்கு வந்து எந்த விதமான காயம் இல்லை. அதுக்கு பிறகு அந்த நபரை வந்து அங்க இருந்த பாதுகாப்பு படையினர் வந்து மடக்கி பிடித்து தற்பொழுது கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். சரி, இது தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா, இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு செல்றதுக்காக வந்து ஒரு திட்டம் ஒன்று போடப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் நடைபெற்றதுனால பார்த்தோம்னு சொன்னா, அந்த திட்டம் வந்து மாற்றப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த திட்டத்துல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொல்லி இங்கிலாந்து தரப்புல வந்து தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்கிறார் சொன்னா, துப்பாக்கி சத்தம் கேட்ட பொழுது ரகசிய சேவை அதிகாரிகள் வந்து தன்னை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு சொல்லியிருந்தாங்க. ஆனா தான் வந்து அங்கிருந்து வெளியேற விரும்பவில்லைன்னு சொல்லியும் அங்க நடைபெற விடயங்களை வந்து தான் பாக்குறதுக்கு முயற்சித்ததால வந்து கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டதால என்னை வந்து பாதுகாப்பு காரணத்தினால தரையில வந்து படுக்க சொல்லி இருக்கிறாங்க. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா அங்கிருந்து அவர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதல் தொடர்பாக தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற 31 வயதான கோல் அலன் அவர்கள் வந்து தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். இவர் வந்து இதுக்கு முதல்ல வந்து ஏதாவது குற்றங்கள் செய்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இவர் மீது இதுவரைக்கும் எந்த விதமான குற்றமுமே வந்து பதியப்படவில்லை. இவர் வந்து இதுக்கு முதல்ல வந்து எந்த விதமான குற்றச்செயல்கள் தொடர்பாக வந்து சந்தேகத்தின் பேரிலே வந்து அல்லது குற்றவாளியாக வந்து கைது செய்யப்படவில்லை. சரி, இந்த தாக்குதல் நடைபெறதுக்கு முதல்ல பார்த்தோம்னு சொன்னா, கோல் அலன் அவர்கள் வந்து தனது குடும்பத்தாருக்கு வந்து ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்றை வந்து அனுப்பி வச்சிருக்கு. அந்த குறிப்பில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறான்னு சொன்னா, நான் பலருக்கு அதிர்ச்சி அளிக்க கூடும் என்றும் என்னால் பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் வந்து தான் மன்னிப்பு கேட்பதாக வந்து அந்த குறிப்பில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து அவர் சொல்லிக்கிறேன் என்னன்னு சொன்னா, இந்த தாக்குதலானது அரசாங்க அதிகாரிகளை இலக்காக கொண்டதாகவும் பொதுமக்களை வந்து இலக்காக கொண்டது இல்லைன்னு சொல்லி வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் வந்து ட்ரம்ப் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் வந்து முன் வச்சிருக்கிறார் அந்த குறிப்பில். இந்த குறிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, வளமுதான், நான் வந்து எந்த தவறுமே வந்து செய்யவில்லை, இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே வந்து பொய்யானவை என்று சொல்லி ட்ரம்ப் அவர் வந்து மறுத்திருக்கிறார். சரி, இந்த 2 விடயங்கள் தொடர்பாகவும், அதாவது அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கின்ற அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாகவும், அந்த சம்பவமானது உலகத்தையே வந்து மொத்த உலகத்தையுமே வந்து கொஞ்சம் பரபரப்பாக்கி இருக்குன்னு சொல்லலாம். இதை தாண்டி யாழ்ப்பாணத்துல பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் துப்பாக்கியை காட்டி அந்த நபர்களை மிரட்டினது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பாகும், இந்த 2 விடயம் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.